திண்டிவனம் அருகில் இருக்கும் அகழ் குளத்தை சீரமைத்து குடிநீர் ஆதாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்றது அந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. இது குறித்த செய்தி. திண்டிவனத்தில் இருந்து பூதேரி என்கிற கிராமத்திற்கு செல்லும் வழியில் உள்ளது இந்த அகழ்குளம். ஒரு காலத்தில் 50 அடி ஆழத்துடன் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் உள்ள கிடங்கில் ஏரியை இணைப்பதாகவும் இருந்த இந்த குளம் முழுவதும் இன்று ஆகாய தாமரையால் மூடப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த குளமும் குளத்தருகில் உள்ள கிணறும் தான் திண்டிவனத்தில் உள்ள பூதேரி, சிங்கனூர், ஜக்கம்பேட்டை உள்ளிட்ட கிராமங்களின் நீராதாரமாக இருந்தது. ஆனால் இன்று ஆக்கிரமிப்புகளால் சூழப்பட்டதுடன் அருகில் உள்ள வீடுகளின் கழிவுநீர் குழாய் இந்த ஆற்றுக்குள் நேரடியாக விடப்படுவதாக கூறுகிறார் இந்த பகுதியில் 40 ஆண்டுகளாக வாழும் கோடியம்மாள். 30-40 வருஷமா இங்கே தான் இருக்கிறோம். இதே தண்ணி தான், இங்கே இதே கிணத்து தண்ணி தான் நாங்கள் உபயோகிச்சுன்னு இருக்கோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷமாகவே நாங்கள் இங்கே இருக்கிறோம். வாடகை இருந்துக்குன்னு தண்ணி இல்லை, வாடகை வீட்லேயும் தண்ணி இல்லை. அவங்க வீட்டில் தண்ணி இருந்தாலும் இந்த தண்ணி நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். இந்த போர் தண்ணியாவது எங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். எல்லாம் போர் எடுத்துட்டு வேறு இடத்துல போட்டால் கூட நாங்கள் எடுத்து இது பண்ணிக்கிறோம். பல கிராமங்களில் லட்சக்கணக்கான மக்களின் தாகம் தீர்த்த இந்த அகல் குளத்தில் உள்ள ரயில்வே துறைக்கு சொந்தமான கிணற்றில் இருந்து ஜக்கம்பேட்டை ரயில்வே கேட் வரை குழாய் மூலம் தண்ணீர் எடுத்துச் செல்லப்பட்டு திண்டிவனம் வழியாக செல்கிற அனைத்து ரயில்களுக்கும் தண்ணீர் நிரப்பப்பட்டுள்ளது. ஆனால் இன்று இந்த பகுதியில் புதிதாக போடப்பட்டுள்ள ஆழ்துளை கிணற்றில் வரும் தண்ணீரால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார் முனியம்மாள். இங்கே குளத்து ஓரத்தில் போர் போட்டதுனால ஜனங்க அந்த தண்ணி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த குளத்துல சாக்கடை தண்ணிலாம் கலந்தனால ஜனங்க அதை உபயோகப்படுத்துறதில்ல. ஒரே நாற்று அடிக்குது, ஒரு கலராக இருக்குது அந்த தண்ணி. செத்த நாயில் ஒரு 5 நிமிஷத்தில் அடிச்ச உடனே கலர் மாறி போகுது தண்ணி. அதனால யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஜனங்களுக்கு ஜுரம் வருது. அதனால யாரும் அதை உபயோகப்படுத்துறது கிடையாது. குளத்தை சுற்றி சுற்றுச்சுவர் இல்லாததால் இரவில் இந்த வழியாக செல்பவர்கள் தவறி குளத்தில் விழும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார் பழனி. விளக்கெல்லாம் ஏற்றிருந்தாங்க, அதில் விளக்கெல்லாம் ஏற்றிருந்தாங்க. நல்லா பராமரிப்பு, தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தது. குளிக்கிறது போகிறதா இருந்தாங்க. இப்போ சுத்தமாக சாக்கடை தண்ணி, லெட்டின்னு, யாருமே இந்த ஏரியாவில் லெட்டின் பதம் கட்டவே இல்லை. ஃபுல்லாக இவ்வளோ தான் உள்ளே விட்டு இப்போ கிருமிகளாண்டு ரொம்ப தொற்று நோய் பரவுற அளவு குளிக்கிறதுக்கு அளவுக்கு இங்கே இருக்குது. யாரும் அதை என்னன்னு கூட கேட்டுக்கல. மன்னர் காலத்து அகழியான அகழி குளத்தை சீரமைத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி குடிநீர் ஆதாரத்தை பெருக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பகுதியை முழுவதும் சீரமைத்தால் இந்த திண்டிவனம் நகரம் மற்றும் பக்கத்தில் உள்ள பூதேரி, சிங்கனூர் போன்ற பல்வேறு கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இது திகழும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக முருகப்பன்.